காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை வாசிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே முன்மாதிரியான பவுல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆதி திருச்சபையின் காலத்தில் சவுல் என்கிற ஒரு மனிதன் மூலமாக சபைகள் மிகப்பெரிய துன்பங்களை, மிகப்பெரிய பாடுகளை, வருத்தங்களை சந்தித்து வந்தது. அநேக ஊழியர்கள் கொலை செய்யப்படுவதற்கு, சபைகள் துன்புறுத்தப்படுவதற்கு, விசுவாசிகள் அடிக்கப்படுவதற்கு இந்த சவுல் ஒரு காரணமாக இருந்தார். இந்த சவுல் இப்படி சபைகளை துன்புறுத்தி கொண்டிருந்த நாட்களில், ஊழியர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த இந்த நாட்களிலே அவர் தமஸ்கு பட்டணத்திற்காக புறப்பட்டு போகிற பொழுது, தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு வெளிச்சம் அந்த இடத்திலே தோன்றுகிறது. பவுல் கீழே விழுந்து விடுகிறார். அப்பொழுது நீர் யார் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முல்லை காலால் உதைப்பது கூடாத காரியம், நீ துன்புறுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே என்று சொல்லி அந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது பவுலுக்கு ஒரு காரியம் நன்றாக தெரிகிறது. எந்த இயேசுவை நான் துன்புறுத்தினேனோ, எந்த விசுவாசிகளை, எந்த சபைகளை, எந்த ஊழியர்களை துன்புறுத்தினேனோ, இன்றைக்கு அந்த ஆண்டவர் என்னை சந்தித்திருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவதான் மெய்யான தெய்வம் என்பதை அன்றைக்கு பவுல் அறிந்து கொண்டார். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் உலக இரட்சகர் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த நாளிலே அவர் அறிந்து கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று அவர் அறிந்து கொண்ட பிற்பாடு அவர் கேட்ட முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார். அதே போல அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது கூட, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, முன்மாதிரியான பவுல் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். யாருக்கு முன்மாதிரி, எந்த காரியத்திலே முன்மாதிரி என்று பார்க்கும் பொழுது, சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அற்புதங்கள் நடந்ததனாலே, அடையாளங்கள் நடந்ததனாலே, ஆறுதல் படுத்தினதனாலே, அல்லது உபதேசத்தை கேட்டதனாலே, சத்தியத்தை அறிந்து கொண்டதனாலே ஒரு சில பிள்ளைகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்று அநேக இளம் தலைமுறைகளுக்கும் தெரியவில்லை. இளம் விசுவாசிகளுக்கு, அதை முதல் தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த காரியங்கள் தெரியாமல் போய்விடுகிறது. பண்பான இந்த காலை பொழுதிலே ஒரு மனிதன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்ய வேண்டும், பவுல் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் என்னெல்லாம் செய்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பவுல் செய்தவைகளை இவர்களும் செய்வார்களானால் நிச்சயமாகவே பவுலை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பவுலை பயன்படுத்தின தெய்வம் உங்களையும் பயன்படுத்துவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, நீர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டேன், சத்தியத்தை, உபதேசத்தை அறிந்து கொண்டேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேட்ட கேள்விக்கு அங்க பவுலே தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் சில காரியங்களை செய்கிறார். அப்ப புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய்
யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகி சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, இப்பொழுது பவுலை ஆண்டவர் சந்தித்தார். கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு வீட்டுக்குள்ளே அவர் 3 நாட்கள் இரவும் பகலாக சாப்பிடாமல் ஒரு வீட்டுக்குள்ளே பவுல் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனனியா என்கிற சீசனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போய் ஸ்தோத்திரம் அந்த கிராமத்தில் அந்த வீட்டில் வாழ்கிற அந்த பவுலை நீ சந்தித்து நீ இந்த காரியத்தை எல்லாம் சொல்லு என்று சொல்லி பவுலை சந்திக்கும்படியாக அனனியாவை கர்த்தர் சந்தித்து பேசுகிறார். நீ போய் பவுலை பார், பவுலை சந்தி, பவுலுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சொல் என்று சொல்லுகிறார். அப்போ உடனே இந்த அனனியா கேட்கிறார், ஆண்டவரே நான் பவுலை எங்க போய் தேடுவேன், பவுல் எங்க இருக்கிறார் என்று எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறார், நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகி சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை அறிந்து கொண்ட பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் செய்த முதல் காரியம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க அவர் கற்றுக்கொண்டார். ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். சும்மா பைபிளை கையில் எடுத்துட்டு நானும் ஆலயத்துக்கு போகிறேன், நானும் கிறிஸ்துவேன், நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் இங்கே பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை எவ்வளவு உண்மையோ அதே அளவிற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு பேசுகிறாங்களோ, அவரோடத்தில் அதிகமாக ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் இடறுவதற்கு வாய்ப்பில்லை, மறுதலித்து போவதற்கு வாய்ப்பில்லை, பின்வாங்கி போவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப ஆண்டவர் அனானியா இடத்துல தெளிவாக சொல்லுகிறார், நீ சவுல் என்கிற மறுபேறு கொண்ட பவுலை நீ தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்ப பவுலுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் சாட்சியிடுகிறார், பவுலுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறான். அவன் ஒரு ஜெபிக்கிறவன், அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறான். என் சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி, என் திட்டத்தை அறிந்து கொள்ளும்படி, தரிசனங்களை அறிந்து கொள்ளும்படி, ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி, அவனை குறித்த நோக்கங்கள் நிறைவேறும்படி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, அப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஸ்தோத்திரம், அவர் தெய்வம் என்பதை அறிந்த பிற்பாடு அவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், முதல் நிலை, அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். இயேசுவோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை, தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரோடு பேசுகிற ஒரு பழக்கத்தை, அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியலுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த பொழுது அறிவு பெருகிற்று, நியாய பிரமாணத்தை குறித்த அறிவு பெருகிற்று. ஆனால் அதுவே இயேசுவின் பாதத்திலே அவர் அமர்ந்த பொழுது, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்த பொழுது கிருபை பெருகிற்று. சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கிருபை அதிகமாக பெருகிற்று. அப்போ ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்படும் பொழுது, மனம் திரும்புகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற பொழுது செய்ய வேண்டிய முதல் காரியம், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நேரத்தில் எழும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒருவன் ஜெபிக்க பழகிவிட்டால், தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க பழகிவிட்டால் அவன் ஒரு காலம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இடறுவதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பவுல் என்ன செய்தார்? ரட்சிப்புக்குள் வந்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பவுல் என்ன செய்தார் என்று படிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது, அப்போது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது முதலாவது ஜெபம் பண்ண பழக வேண்டும், தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க பழக வேண்டும், தேவனோடு பேச பழக வேண்டும். இரண்டாவதாக ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு
அவரை தெய்வம் என்று அறிந்த பிற்பாடு செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம், இயேசுதான் தெய்வம் என்பதை அறிந்து கொண்ட பிற்பாடு, அதே போல ஜெபித்த பிற்பாடு, ஜெபித்து தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு காலதாமதம் அண்ணாமல் அவர் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டார். அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, ஞானஸ்நானம் என்பது ஸ்தோத்திரம், அது நித்தியத்திற்குண்டதாய் இருக்கிறது. அது ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு, நித்தியத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அது ஒரு காரணமாய் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்ப வெறும் ஆலயத்திற்கு செல்வது முக்கியமல்ல, பைபிள் எடுத்து படிப்பதோ ஆலயத்திற்கு போவதோ ஜெபிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கேற்ற கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானமாய் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானமோ ரட்சிப்புக்கேற்ற ஞானஸ்நானமாய் இருக்கிறது. அப்ப அருமையான இந்த காலை பொழுதிலே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட, நீங்கள் இப்பொழுதே சென்று சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்ட யாவையும் கைகொள்ளும்படி அவர்களுக்காக உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்கிற வார்த்தை நம்ம படிக்கிறோம். அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நாம் ஜெபிக்க பழக வேண்டும். இரண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக பவுல் என்ன செய்தார்? ரட்சிப்புக்குள் வந்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, மூன்றாவதாக ரட்சிப்புக்குள் வந்தவுடனே, ஆண்டவருக்குள் வந்தவுடனே பவுல் செய்த மூன்றாவது காரியம், காலதாமதம் பண்ணாமல் இயேசுவே ஆண்டவர் என்று, இயேசுவே கர்த்தர் என்று, ஆண்டவரே உலக இரட்சகர் என்று, அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று, அவர் அல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று இடைவிடாமல் அவர் பிரசங்கித்தார். தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. இயேசு நல்லவர் என்று சொல்லுகிற பழக்கம் நமக்கு இல்லை. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்கிற சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் விரும்புவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் யார் கேள்விப்படுவார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தெய்வத்தை அறிந்து கொண்ட உடனே அந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று வேதத்தில் படிக்கிறோம். நீங்கள் ஒருவேளை புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் முதலாவது ஜெபிக்க பழக வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரோடு பேச பழக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மூன்றாவது நீங்கள் அறிந்த சத்தியத்தை, நீங்கள் அறிந்த உபதேசத்தை, நீங்கள் அறிந்த இந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது ஊழியக்காரனுடைய கடமை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான்காவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்புக்குள் வந்த உடனே, ஆண்டவருக்குள் வந்த உடனே செய்த நான்காவது காரியம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வாசித்து பார்க்கும் பொழுது, சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப நான்காவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அவர் செய்த நான்காவது காரியம் என்னவென்று சொன்னால், அவர் எருசலேமுக்கு வந்து சீசருடன் சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவரும் ஒரு சீசர்களோடு, விசுவாச மக்களோடு ஒரு ஐக்கியத்தை அவர் விரும்பினார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஜெபம் பண்றேன்,
சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், அதனால நான் தனிக்காட்டு ராஜாவை தான் வாழுவேன், நான் எந்த சபைக்கு நான் போக மாட்டேன், எந்த ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், எந்த விசுவாசிகளோடு நான் ஐக்கியமா இருக்க மாட்டேன், ஸ்தோத்திரம், நான் தனித்து தான் நான் வாழ்வேன்னு சொல்லி தனிக்காட்டு ராஜாவாக பவுல் வாழவில்லை. அது ஆபத்தானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தனித்து ஓடுவது என்பது ஆபத்தானது. நமக்கு தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் நமக்கு தேவை, விசுவாச மக்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவை, ஜெபிக்கிறவங்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவை, பரிசுத்தமாய் வாழ்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய ஐக்கியம் நமக்கு தேவை. அப்ப பவுல் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்திருந்தார். தனித்து செயல்படுவது ஆபத்தானது, தனித்து ஓடுவது ஆபத்தானது. ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், கிருபை பெற்றோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். இதெல்லாம் தாண்டி சபையோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், ஊழியத்தோடு ஐக்கியப்பட வேண்டும், ஊழியக்காரனோடு ஐக்கியப்பட வேண்டும், விசுவாச மக்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று பவுல் விரும்பினார். அந்த ஐக்கியம்தான் பர்னபாவோடு சேர்ந்து வல்லமையான காரியங்களை பவுல் செய்தார். அந்த ஐக்கியத்தினால மகத்தான காரியங்களை செய்தார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது என்று சங்கீதம் 133 வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை விரும்பணும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விரும்பணும், சபைகளோட ஐக்கியத்தை நீங்க விரும்பணும். ஐக்கியமாக செயல்படும் போது மாத்திரம்தான் உங்களுடைய கிருபை வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும், ஊழியத்திலே பயன்பட முடியும். ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கிவிட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஐக்கியத்தை விரும்பணும், சபையோடு ஐக்கியமா இருக்கணும், ஊழியர்களோடு விசுவாசம் மக்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக அவர் செய்த காரியம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 28, 29 சொல்லுகிறது, அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்கள், சபையோடு ஐக்கியப்பட்ட பிற்பாடு, விசுவாச மக்களோடு ஊழியர்களோடு ஐக்கியப்பட்ட பிற்பாடு எருசலேமுக்கு போக்குவரத்தாய் இருந்தான். கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே தர்க்கித்து பேசினான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதாவது ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் உறுதியாய் தரித்திருந்தார், மறுதலிக்கவில்லை, பின்வாங்கவில்லை. பாடைகள் வந்தவுடனே, உபத்திரவங்கள் வந்தவுடனே, சோர்வுகள் வந்தவுடனே, அடிகள், காயங்கள், வருத்தங்கள், நெருக்கடிகள் வந்தவுடனே, மற்றவர்கள் கொலை செய்ய வகை தேடினவுடனே இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பவுல் பயந்துட்டு ஓடல. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், கொலையே செய்தாலும் சரி, இந்த இயேசுவை நான் தைரியமாய் பேசுவேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்தார். கிரேக்கருடனே தர்க்கித்து பேசினான் என்று வேதத்தில் படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நின்றார். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, ஆலயத்திற்கு செல்லுகிறது எவ்வளவு முக்கியமோ, சுவிசேஷம் அறிவிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, சபையோடு ஐக்கியமாய் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதெல்லாம் தாண்டி இயேசு வருகிற வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே படிக்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, ஒருவேளை புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால், முதலாவது ஜெபியுங்கள், தேவ சமூகத்திலே அவரோடு பேசுங்கள், அவரோடு நெருங்கி பழகுங்கள். இரண்டாவது ஞானஸ்நானம் எடுங்கள். மூன்றாவது அந்த தெய்வத்தை பிறருக்கு அறிவியுங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களோடு சீசர்களோடு சபையோடு நல்ல ஐக்கியமாக இருங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருங்க. ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனுக்கு ஸ்தோத்திரம் மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மிகுந்த பலன் உண்டு என்று வேதத்திலே படிக்கிறோம். இது அவனவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதத்திலே படிக்கிறோம். அருமையான பரிசுத்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படித்தோம். முதலாவது அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். தேவ சமூகத்திலே அமர்ந்து சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற மனிதனாய் இருந்தார். அதே போல் எங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இரண்டாவது, பவுல் ஞானஸ்நானம் எடுத்தார். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்பார்கள். ஆனால் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட ஆண்டவரை உதவி செய்யுங்க.
செய்யுங்க. ரட்சிக்கப்பட மனம் திரும்ப ஆண்டவரை உதவி செய்யுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்காமல் இருந்தால் அறிவிக்க கர்த்தாவே கிருபதாரும், சுவிசேஷம் அறிவிக்க கிருபதாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருக்க, சபைகளோடு ஐக்கியமாய் இருக்க, விசுவாச மக்களோடு ஐக்கியமாய் இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவும், அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே வைராக்கியமாய் வாழவும் கிருபை தருவீராக. இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், கிருபையின் நாட்களாய் மாற்றி தருவீராக. போக்கிலும் வரத்திலும் வாகன யாத்திரைகளிலும் அதிகமாக உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். வியாதி பலகீனம் சுகவீனங்கள் மாறட்டும். இருதயம் சிந்தைகளை சமாதானம் ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே புதிதாய் அப்ப சில பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்பார்களானால் அவர்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபதாரும். எல்லாவற்றை தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.